வணக்கம். சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகியுள்ளது. நாடாளுமன்றத்தில் திமுகவின் எம்பிக்கள் மீது வழக்கு பதிவு அவையிலிருந்து நீக்கப்பட்டுள்ளதாகவும், தற்பொழுது வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கக்கூடிய காரணத்தினால் அவர்களது எம்பி பதவியே பறிபோகும் என்ற தகவலும் தற்பொழுது கிடைக்கப்பெற்றுள்ளது. எதற்காக திமுகவின் எம்பிக்கள் காங்கிரசின் எம்பிக்கள் மீது வழக்கு பதிவு செய்யப்பட வேண்டும்? மோடி அவர்களது இருக்கைக்கு வருவதற்கு தயாராக இருந்த பாரத பிரதமர் மோடி அவர்களது வருகையொட்டி அவர்களது இருக்கைக்கு அருகாமையில் சுற்றி வளைத்து அவரை தடுத்து நிறுத்துவதற்கு ஏற்பாடுகளை திமுக மற்றும் காங்கிரசின் எம்பிக்கள் செய்ததாகவும், இதனால் கனிமொழி, தயாநிதி மாறன் மற்றும் காங்கிரசின் எம்பிக்கள் ஜோதிமணி போன்றவர்களது மீது வழக்கு பதிவு செய்ய பாஜக முடிவு செய்துள்ளது. அவையிலிருந்து உடனடியாக இவர்கள் வெளியேற வேண்டும் என்று சபாநாயகர் ஓம் பிர்லா அவர்களும் தெரிவித்துள்ளார். 2026 சட்டசபை தேர்தல் தமிழகத்தில் நடக்கக்கூடிய இந்த வேளையில் பாரத பிரதமர் மோடி அவர்களை சுற்றி வளைத்து அவையிலிருந்து வெளியேற்றுவதற்கு முயற்சிகள் செய்ததாக கூறி அவர்கள் மீது வழக்கு பதிவுகள் செய்யப்பட்டுவிட்டால் நிச்சயம் அது பரபரப்பை ஏற்படுத்தும். திராவிட முன்னேற்ற கழகத்தின் எம்பிக்களும் சரி, காங்கிரசின் எம்பிக்களும் சரி, தமிழ்நாட்டிற்கு தேவையான நிதிகளை முழுவதும் பெற்றுத்தருவதற்கான முயற்சியில் அங்கு செல்லவில்லை. கோபாலபுர பெருமைகளை கூறுவதற்கும் ஸ்டாலினின் பெருமைகளை கூறுவதற்கும் மட்டும்தான் சென்றுள்ளார்கள். இன்று வரை பிரதமர் மோடி அவர்களிடமோ நிதியமைச்சரிடமோ தமிழ்நாட்டிற்கு தேவையான கோரிக்கைகள் முழுமையாக வைத்ததாகவே தெரியவில்லை. மேலும் தமிழகத்திற்கு தேவையான நிதிகளை பெற்றுத்தராமல் ஸ்டாலின் புகழாரம், குறிப்பாக உதயநிதியின் புகழாரம் தற்பொழுது இன்ப நிதிக்கும் இறங்கிவிட்டதாகவும் கூறப்படுகிறது. நிச்சயம் இவர்கள் நாடாளுமன்றத்திற்கு சென்றது அங்கு பாதி விலையில் கிடைக்கக்கூடிய போண்டா பஜ்ஜிகளை சாப்பிட்டு கேண்டீனில் அரட்டைகளைத்தான் அடிக்கிறார்கள். நாடாளுமன்ற அலுவலகத்தில் பாதி நேரம் உட்கார்ந்து கொண்டே உறங்குவதாகவும் குற்றச்சாட்டுகள் எழுந்துள்ளது. தற்பொழுது அவையிலிருந்து ஒட்டுமொத்த திமுக மற்றும் காங்கிரசின் எம்பிக்கள் பிரதமர் மோடி அவர்களது வருகையொட்டி அங்கு வழிமறைத்து நின்றவர்கள் உடனடியாக வெளியேற்றப்பட்டு அவர்களது பதவியை பறிக்கக்கூடிய வகையில் செய்திருப்பது தமிழ்நாட்டின் மக்களுக்கு மிகப்பெரிய அவமானமாகவே பார்க்கப்படுகிறது. எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் அவர்களது வார்த்தையால், கேள்விகளால் முன்வைத்து வெற்றியை பெற வேண்டுமே தவிர இப்பேற்பட்ட ஒரு சூழலை ஏற்படுத்தி தமிழகத்தை களங்கப்படுத்தி விட்டதாகவும் ஒரு பக்கம் குற்றச்சாட்டுகள்